பாட்னாவில் நடைபெற்று வரும் ப்ரோ கபடி தொடரோட 9வது வார போட்டிகள் முடிவடைய இருக்கு. இந்த நிலையில 10வது வார போட்டிகள் அனைத்தும் டெல்லியில நடைபெற இருக்கு. தற்போது முடிவுக்கு வந்த லீக் போட்டிகளோட முடிவின்படி 71 புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியல்ல முதலிடத்துல இருக்கும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் முதல் அணியா பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. 68 புள்ளிகள் பெற்றிருக்கிற புனேரி பல்தான் அணி 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 59 புள்ளிகள் பெற்றிருக்கிற தபங் டெல்லி அணி புள்ளிப்பட்டியல்ல 3வது இடத்துல இருக்காங்க. அதிக ரைடு புள்ளிகள் எடுத்த வீரர்கள் பட்டியல்ல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வீரர் அர்ஜுன் தேஷ்வால் முதலிடத்திலையும் தபங் டெல்லி வீரர் அஷு மாலிக் 2வது இடத்திலையும் இருக்காங்க. அதிக டேக்கிள் புள்ளிகள் எடுத்த வீரர்கள் பட்டியல்ல புனேரி பல்தான் வீரர் முகமது ரேசா முதலிடத்திலையும் தமிழ் தலைவாஸ் வீரர் சாகர் 2வது இடத்திலையும் இருக்காங்க. 17 புள்ளிகளோட விளையாடி 7 ஆட்டங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிற தமிழ் தலைவாஸ் அணி 40 புள்ளிகளோட புள்ளிப்பட்டியல்ல 8வது இடத்துல இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் அணி இன்னும் 5 லீக் போட்டிகள் விளையாட இருக்கிற நிலையில இந்த 5 போட்டிகளையும் வெற்றி பெற்றா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும்னு சொல்லப்படுது. ப்ரோ கபடி தொடரின் 57வது நாள் ஆட்டத்தில் தபாங் டெல்லி மற்றும் பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் மோத இருக்காங்க. மற்றொரு ஆட்டத்தில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியை எதிர்கொள்ள இருக்கு குஜராத் ஜெயண்ட்ஸ் அணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.